Daily. Taste the Daily. உங்களை அந்த வருண் ஐபிஎஸ் தொடர்ந்து சீண்டிக்கிட்டே இருக்காரு. அதுக்கு என்னதான் பதிலடி கொடுக்கணும்? அவருக்கு என்ன பதிலடி கொடுக்கணும்? அவரு என்னை சீன்றனாலதான் அவர் அந்த இடத்துல இருக்காரு. மைக்கு புலிகேசின்னு ஒரு தேவையில்லாத ஒரு வார்த்தையெல்லாம் போட்டிருக்காரு. அதுக்கு ஒரு சுட்டு பிடிக்கும். நீங்க என்கிட்ட கேக்குறீங்க, ஒரு பொறுப்புள்ள காவல்துறை அதிகாரியின் வேலையா? திமுகவின் மாவட்ட செயலாளர்கள்லாம் கூட ஒழுங்கா இருக்கும்போது நீ இதையே ஏன் பேசிட்டுருக்கான்னு நீங்க கேட்கணும். நான் ஏதாவது பேசுனா நீங்க அப்படி பேசுறாரு இப்படி பேசுறாருன்றீங்க. தேவையில்லாத ஒரு போலீஸ் அதிகாரி அந்த வேலையை தான் பார்க்கணுமே ஒழிய ஒரு கட்சிக்காரன் மாதிரி திருப்பி திருப்பி சீண்டிக்கிட்டு இருந்தா வெறி வருமா வராதா? நீங்களே பாருங்க. நீங்க அவரை தானே போய் கேட்கணும். உன் வேலை என்னையா அதை பாரியா? இத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருக்கும்போது, இவ்வளவு ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கும்போது இவர் மட்டும் இந்த வேலையை தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதை நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்களே, என்னையே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்க முன்னாடி உட்காந்து பதில் சொல்றதுனாலயா? அவரை கேளுங்க, என்னையா பழக்கம், என்னையா அப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. உயர் காவல்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும், ஆட்சி அதிகாரத்திற்கு கேட்கணும். அவங்க தான் அனுமதிக்கிறாங்க, பேச சொல்றாங்க, அவரை திருப்பி திருப்பி இழுத்து விடுறாங்க. அதுக்கு தான் அவருக்கு பதவி உயர்வு கொடுக்குறாங்க, அவர் அதே இடத்துல இருக்க வைக்கிறாங்க. அவர் ஒரு அரசாங்கம் நடத்துவாரு. நீங்க எங்க வழக்கு போடுங்க எங்க கட்சிக்காரன் மேல, அங்க இருக்கிற ஒருத்தரை சொல்லி அங்க ஒரு வழக்கு போட சொல்லி தூக்கிட்டு போயிடுவாப்ல. போனவன செல்போனை பறிச்சிருவாப்ல. அவருக்கு வேலையே செல்போன் திருடுறதுதான். அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற அந்த குரல் பதிவுல திருடுறதுதான். நீங்க இந்த பத்திரிகையாளர்கள்லாம் அந்த அண்ணா பல்கலைக்கழக தங்கச்சி அந்த பாலியல் வன்கொடுமையில அந்த இதுக்காக அந்த பத்திரிகையாளர்கள் அலைபேசியை வாங்கினவுன்னா நீங்க அவ்வளவு கோவப்பட்டீங்களே. இதுவரை 14 அலைபேசியை எங்க பிள்ளைகளுடைய அலைபேசியை எடுத்து வாங்கியிருக்காங்க. அப்பெல்லாம் நீங்க கோவப்பட்டிருந்தீங்கன்னா நியாயமா? அதுக்கே ஒரு தீர்வு வந்திருக்கும்ல. அது உங்களுக்கு பாதிப்பு வந்தா மட்டும் நீங்க கோவப்படுறீங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஒரு வெறுப்பு இருக்கு. அது என்ன அவனை திட்டலாம், அவன் கட்சியில இருந்து போகலாம். இப்ப எத்தனை கட்சியில இருந்து என் கட்சியில இருந்து சேர்றாங்க அதையெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன்னா சொல்லுங்க. திமுக இருந்து என் கட்சியில சேர்ற ஆளுகளை காட்டணுமா? அதுக்கு விழா வச்சு சொல்லணுமா? உங்களை மாதிரி நான் இந்த மாதிரி விளம்பரம் பண்ணிட்டு தெரியணுமான்னு சொல்லுங்க. இது அவ்வளவு கேவலமா இருக்குது. நாங்க எங்க கட்சியாவே இல்லை, ஆனா கட்சியிலிருந்து வர்ற ஆட்கள் அவர்களுக்கு இனிப்பா இருக்குது. ஐயோ 3000 பேர் ஒரு நாளா நானே பாக்குறேன். இவ்வளவு பேர் இருந்தானடா கட்சியில, திடீர்னு 3000 4000 பேர். நான் கலந்துக்கல, எனக்கு நேரம் இல்லை, அது சொல்லிட்டேன். ஏற்கனவே கலந்துக்கிட்டேன், நேரம் இல்லை, வேற யாராவது கட்சிக்காரங்களா அனுப்புறேன்னு சொல்லிட்டேன். 2026 திராவிட கட்சிகள் இல்லாம சீமானந்தன் தலைமையில ஒரு கூட்டணி உருவாக வாய்ப்பு இருக்கிறாங்க. யார் வருவான்னு சொல்லுங்க, நான் சேர்த்துக்கிறேன். இருங்க யார், அதாவது இங்க பாருங்க, யார் வருவா எப்படின்னா, இங்க அரசியல் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா, காசு கொடுக்காம வாக்கு வாங்க முடியாது, பணம் இல்லாம அரசியல் செய்ய முடியாது, அப்ப ஓட்டு காசு கொடுத்தா பெற முடியுங்கிற பெரிய கட்சிகளே அதை உருவாக்கி வச்சுட்டதுனால எங்கூட வந்தா எனக்கு அவங்களுக்கு கொடுக்கவும் காசு இல்லை, வாக்கு கொடுக்கவும் காசு இல்லை. அப்படிங்கும்போது இப்ப நான் 36 லட்சம் வச்சிருக்கேன் அப்படின்னா, இதை பல மடங்கு உயர்த்தி காட்டினா காசு கொடுக்காமலும் வாக்கை பெற்றுற முடியும், வென்ற முடியும், அரசியல் செய்ய முடியுங்கிற நிலையை நான் உருவாக்கணும்னா மற்ற கட்சிகளுக்கு நம்பிக்கை வரும், என் கூட வருவாங்க. இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அது எதுக்கு நம்ம கட்சியை காப்பாற்றணும், இப்ப நம்ம ஜெயிக்கிற பக்கம் இருக்கணும், அப்படிதான் எல்லாரும் நினைப்பாங்க. வந்தா கூட்டிட்டு வாங்க, நம்ம கட்டி தெளிவு அரவணைச்சு சேர்த்துக்கலாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.